உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கரண், ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு மறுபடியும் பஸ்ஸை தான் சுற்றி காமிக்க போகிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இந்த பஸ் இப்போ இந்த நம்பர் 78ஆம் நம்பர் பஸ்ஸு. இந்த நம்பர் பஸ்ஸு ஒரு ட்ரிப் போயிட்டு வர 56 ரவுண்ட் அபவுட் ரவுண்ட் அபவுட் சுற்றணும். ஒருக்கா போகும்போது 28 ரவுண்ட் அபவுட், திரும்பி வரைகளை 28 ரவுண்ட் அபவுட்டு. நான் 3.5 வாட்டி போகணும். அப்போ என்னாச்சு பாருங்க இவ்வளோ ரவுண்ட் அபவுட்னு சொல்லி. சில நேரங்களில் இப்படி போட்டுருவார்கள். அது பழகி போச்சு, வாங்கன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்கோ. போட்டுருவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது அவ்வளவு ஈஸி இல்லை. உடம்பு நொந்து போயிடும், கை காலெல்லாம் பயங்கரமாக குடைச்சி எடுத்துடும். என்ன சொன்னால், ஒரு ட்ரிப் போயிட்டு வர 56 ரவுண்ட் அபவுட் 3.5 ட்ரிப்புனா நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வாட்டி ஒரு ரவுண்ட் அபவுட் சுற்றணும். அப்போ அவங்கள சில இந்த மாதிரி ஒன்றும் யோசிக்காமல் போடுறது ஒரு லிமிட் இருக்குது. இந்த மாதிரி இது நார்மலாக 2 வாட்டி போயிட்டு வர்ற மாதிரி, இல்லாட்டி 2.5 வாட்டி போயிட்டு வர்ற மாதிரி போடுவாங்க. இன்றைக்கு 3.5 வாட்டி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொன்னால், உடம்பு நொந்து போயிடும். வீட்டை போனால் இனி தைலம் எல்லாம் பூசணும், அவ்வளோத்துக்கு இதாக இருக்கும். அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அந்த நீள பஸ், பெரிய பஸ். அப்போ இந்த பஸ்ஸையும் கொண்டு அவ்வளோ ரவுண்ட் அபவுட்டையும் சுற்றி கொண்டு வரணும். ஒவ்வொரு ட்ரிப்பும் போயிட்டு வரைக்கல நான் சொன்னேன் இல்லை, 56 ரவுண்ட் அபவுட். நினச்சி பாருங்க, சின்ன ரவுண்ட் அபவுட்டும் இருக்குது, பெரிய ரவுண்ட் அபவுட்டும் இருக்குது. அதாவது சின்னனுக்களாலையும் எடுக்கணும், பெருசுக்களாலையும் எடுக்கணும். கவனமாக தண்டோணும். பஸ் என்றாலே செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு தானே, கவனமாக செய்யணும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட வேலையை நாங்கள் கரெக்டாக செய்கிறோம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் சில நேரங்களில் இவர்கள் என்னத்துக்காக இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. என்ன சொன்னால், இப்படி ஒரு காலம் போடக்கூடாது. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். என்ன செய்கிறது, சில நேரங்களில் இப்படி இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் இப்போ இதை நாளைக்கு அவங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி. என்ன சொன்னால், அவ்வளோ ஈஸி இல்லை. அதாவது வயசு குறைஞ்சவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, சின்னாக்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னு சொன்னால், அது அந்த வலி இரவு தான் தெரியும். ஒரு கொஞ்சம் சுற்றி வந்தால் பரவாயில்லை. 3.5 வாட்டி போய் விரைக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், அது தனியாக ஒரு சின்ன பஸ்ஸை தந்தாலும் பரவாயில்லை. பெரிய பஸ் வேறு பாருங்க, இப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியது. பெரிய பஸ் கிட்டத்தட்ட 20 மீட்டர் கிட்ட நீளம். அப்போ இந்த பெரிய பஸ்ஸு சந்தோஷம் இருக்குது. வேலையில் சந்தோஷம், எப்போவுமே அது சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் சில விடயங்களில் அவைகள் செய்கிறதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். சில நேரங்களில் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். அப்போ அதுகளுக்காக தான், உங்களோட பகிர்ந்து கொள்ளணுக்காக தான் இதையும் எடுத்து போடுறேன். இப்படியே பாருங்க என்ன மாதிரி சொல்லி. நான் இப்போ டிப்போக்கெலாம் நிற்கிறேன். இந்த இப்போ பஸ்ஸுகளை இல்லை நிற்கிது, இனி போய் கொண்டிருக்குது. இப்போ இன்றைக்கு எனக்கு பின்னேற வேலை 4லேருந்து இரவு 10 மணி வரைக்கும். என்ன ஒரே ட்ரிப் ஓடணும். என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை, ஓடித்தான் ஆகணும். வேலையண்டு வந்தாச்சு. ஆனால் நல்ல வேலை. ஆனால் இந்த மாதிரி சில நேரங்களில் செய்யக்கலான்னு கோபம் வருது. வேறு என்ன, எல்லா விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதான் நான் தினம் சொல்கிறேன். எல்லா வேலைகளையும் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் என்ன சொன்னால், இது ரவுண்ட் அபவுட் கூடினது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இவர்கள் என்ன சொன்னால், ஒரு அடியாக இப்போ இந்த வெக்கேஷன் டைம் தானே, அது வேறையாக இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் இப்படி ஓடினதில்லை, இது முதல் தரம். சரி, ஓகே, என்ன செய்கிறது. வீட்டை போயிட்டு மனைவி பிள்ளைகள்ட்ட சொல்லி தைலம் பூசுவோம். அவ்வளோதான் செய்ய முடியும். எனக்கு கொஞ்சம் அது எப்படியும் நான் சொல்கிறேன், உஷாராக இருக்கிறன்றதுக்காண்டி இல்லை. இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் உடம்பு கொஞ்சம் வலி கொடுக்கும். என்ன சொன்னால், பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 56 கிட்டத்தட்ட 200 வாட்டி ரவுண்ட் அபவுட்டை சுற்றி வர்றதுக்கே கொஞ்சம் உடம்புக்கு நோய் இருக்கும். சரி, வீட்டை போயிட்டு குளிசை போடுவோம், மாத்திரை போடுவோம், போட்டு உடம்புக்கு தைலத்தை தேய்ப்போம். வேறு என்ன செய்கிறது. வேறு என்ன, உங்களோட பகிர்ந்து கொள்றதுல ஒரு சந்தோஷம். அதனால தான் அந்த பகிர்ந்து கொள்ளைகளை எனக்கு கொஞ்சம் பேரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான். வேறு என்ன, இன்னொரு வீடியோட சந்திப்போம். உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்போதும் சொல்கிற மாதிரி செய்து விடுங்க. ஓகே, பாய்.